ராமசாமி கேட்டுறேன். உங்கள்கிட்ட நிறைய கேள்வி சேர்த்து கேட்க வேண்டியிருக்கு. திரு ராமசாமி, 3 எவ்வளோ சதவீதம் சொன்னீங்க சார்? 4.9. அதிலிருந்து 3.6 மாற்றுவதாக தான் அவங்களுடைய இலக்கா இருக்குங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். அண்ணன் பாபு முருகவேல் அவர்கள் வந்து எப்பவும் கணக்கை வந்து சரியா போடுவாங்க. அது நீதிமன்றத்தையும் வழக்காடும் போதும் இன்னைக்கு தேர்தலில் வந்து வேற ஒரு கணக்காக இருக்கு. இது ஜூன் 4 பார்க்கும்போது டெஃபினட்டா 3.6க்கு மேல எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படின்ற மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு, நான் அந்த கணக்கு ஏன் மாறும் அப்படின்னு நம்ம இயல்பு நிலை மட்டுமே எடுத்துப்போம். சட்டமன்றத்துல அன்னைக்கு வேட்பாளரும் தலைவரும் யார் என்ன அப்படின்ற மக்களோட சிந்தனை, யார் வந்து அன்னைக்கு வரப்போற தலைவர், அவர்களுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்றது ஒரு கணக்கு. இன்னைக்கு நாடு முழுக்க பிரதமர் மோடி அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது, என்ன வரவேற்பு இருக்கிறதுன்னு பாக்குறோம். தமிழ்நாட்டுல 2014 இருக்கிற போட்டி இருந்த போதும் 2019 இருந்த போட்டிக்கும் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு என்ன வரவேற்பு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன வரவேற்பு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். முன்னாடி இருந்த பாஜக தலைவர்களை தாண்டி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த எண் மக்கள் யாத்திரை, அதுக்கப்புறம் அவர் செய்த மற்றவரோட கவனத்துக்கு திரு ராமசாமி, அவர் எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கார் எல்லாமே நம்ம வந்து இப்போ தேர்தலில் பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் நம்பக்கூடிய நம்பிக்கை வரலாம். ஆனால் டெஸ்டடா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். திருமிகு தமிழிசை அவர்கள் காலகட்டத்திலேயே எல்லா கிராம பஞ்சாயத்துலேயும் கட்சியினுடைய கிளை உருவாக்கப்பட்டுச்சு ஃபேக்சுவலா. அதுக்கு பிறகு திரு முருகன் காலத்திலேயே வந்துச்சு. தொடர்ச்சியான பயணங்கள் இருக்கு, நம்ம இருக்கல. பட் அந்த இடத்துல நீங்க முன்னாடி இருந்த தலைவர்கள் பற்றி சொன்னதுனால அதுல இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் என்ன தன்மைங்கிறதையும் நான் உங்களுக்கு சேர்த்தே சொல்றேன். வேல் யாத்திரையும் திரு முருகன் முன்னெடுத்தாரு, அதுலயும் ஒரு ஃபிராக்ஷன் வந்துச்சு, டிராக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சேர்த்தும் நம்ம பார்க்க வேண்டியது. நான் வந்து அதுல மாற்று கருத்தே கிடையாது. பலர் வந்து சீட் ஷோ பண்ணியிருக்காங்க, பலர் வந்து நீர்ப்பாய்ச்சல், பலர் பல வேலைகள் செய்திருக்காங்க. இலகணேசன் அவர்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா ஜெனரல் செக்ரட்டரி, பிரசிடென்ட், மற்ற உறுப்பினர்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். எல்லார் வேலையும் நம்ம எடுத்துட்டு தான் ஆகணும். ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாம நம்ம வந்து அடித்தளமே இல்லாம நம்ம மேல் கட்டணம் கட்ட முடியும். சோ அதனால அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் செய்தார் அப்படின்னு நான் சொல்லல இன்னைக்கு. ஆனா அதோட ஆடட் வேல்யூ இருக்கு, அதோட தொடர்ச்சி அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. சோ அதனால அந்த பொறுப்புல இருந்து இன்னைக்கு பாபு முருகவேல் அவர்கள் சொன்ன அந்த கணக்குலயே எடுத்தப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு டார்கெட் இதுதான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. என்ன டார்கெட் அப்படின்ற மாற்றமே நம்ம 2020 ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியா கட்டமைக்கிறீங்க, அது நடக்காதுங்கிறாரு கார்த்திகேயன். தொடக்கத்துல என்ன சொன்னார்னா, இல்ல இன்னைக்கு இவ்வளவு பிரபலங்களை களமிறக்குவது அப்படிங்கிறதே ஒரு பர்செப்ஷன் பேட்டிலுக்காகத்தான் இருக்குமே தவிர, இதுல ஒரு நல்ல வலுவான இடத்துல இருக்குன்னா ஒருத்தரை ராஜினாமா செய்ய வச்சு அவரையே வேட்பாளர் ஆக்கணும் ஆளுநர் பொறுப்புல இருந்து அப்படின்றாரு. அல்லது ஒரு சட்டமன்ற குழு தலைவர் அவர் தான் இன்னைக்கு வந்து நெல்லை திருநெல்வேலிக்கான வேட்பாளராக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறதோ, அல்லது ராஜ்யசபா உறுப்பினரான திரு எல் முருகன் தான் மீண்டும் வேட்பாளராக வரணும்னா அப்படியான ஒரு இடத்துல தான் கட்சி இருக்குதான்ற கேள்விகளை ரெண்டு பேருமே முன்வைக்கிறாங்க. திரு கார்த்திகேயனும் முன் வச்சாரு, திரு பாபு முருகவேலும் அதை குறிப்பிடுறாரு. இரண்டு கணக்குகள். உங்க இந்த கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கணக்கு, பாஜக வந்து தனியாக வழக்கமா 3 தான் சொல்லுவீங்க, நீங்க 2ல பேசிட்டீங்க ராமசாமி. நான் 3வதுக்கு டெஃபினட்டா வரேன், அடுத்த ரவுண்ட் இருக்குல்ல. சோ இது ஃபர்ஸ்ட், இது வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் 2022 நடைபெற்றது. 2021 பார்ட் 2, 2022 பாஜக முன்னாடி தனியா போட்டியிட்ட காலகட்டத்தோட இந்த வாட்டி அதிகமா வாக்கு சதவீதம் பெற்றாங்க. அப்பவே அந்த 3.45 அப்படின்றது இன்னும் அதிகமாயிடுச்சு. அது ஒன்று. அது இல்லாம இன்னைக்கு நம்ம வந்து வேட்பாளர்களை நம்ம தனித்தனியா எடுத்துப்போம். அண்ணன் முருகன் அவர்கள் முதல்ல செப்டம்பர் 2021 ராஜ்யசபாக்கு எலெக்ட் ஆகுறாங்க. அவர்களோட டேர்ம் முடிஞ்சிருது. அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மந்திரியாக கண்டினியூ ஆகணும் அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்லயும் ராஜ்யசபா ரூல்ஸ் கீழயும் ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அந்த ரிக்வயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இன்னைக்கு அவங்க வந்து 6 மாதம் திரும்பி ராஜ்யசபாக்கு எலெக்ட் ஆகணும். மன்னிக்கணும், இல்ல 6 மாதங்களுக்குள்ள பண்ண முடியாதா? இல்ல, இந்த கேஸ்ல அவங்க பண்ண முடியாது. ஏன்னா மந்திரியாக இருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த 6 மாத காலத்துக்குள்ள, இப்போ வந்து அது டேர்மே வந்து பிரேக் ஆகிறதா கணக்காகும். அப்போ 6 மாசம் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. அப்போ அதுக்கு வேற அவர்கள் ரிசைன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம திரும்ப ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணோம். அப்புறம் ஓத் வந்து ஃப்ரெஷ்ஷா எடுக்கணும் அப்படின்ற லீகல் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அதனால அவங்க ராஜ்யசபாக்கு திரும்பி அப்பாயிண்ட் ஆகிறாங்க. அது மட்டும் நம்ம அண்ணன் எல் முருகன் அவர்கள் மட்டும் இல்ல, நம்ம மற்ற ராஜ்யசபா உறுப்பினர்களும் எடுத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களா இருக்கலாம், இல்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கலாம், இல்லாட்டி ராஜீவ் சந்திரசேகர் அவர்களா இருக்கலாம், எல்லாருமே வந்து போட்டியிட போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. ஏன்னா பார்லிமெண்டரி போர்டு வந்து எல்லா மந்திரிகளுமே வந்து அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் ப்ரூவ் பண்றதுக்கு அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆளுநர்களுக்கு அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்க. இல்ல, நான் மற்றவர்களுக்கும் நான் சொல்றேன் அதே கணக்குக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல. என்னன்னா எல்லாருக்குமே தேர்தல்ல வந்து மற்றவர்களுக்கும் சொல்லி முடிங்க. முதல் சுற்றை முடிச்சுட்டு நம்ம திருப்பி விவாதத்துக்குள்ள வரலாம். எஸ் யா
எல்லாருக்குமே நான் அப்ப சிம்பிளா ஒரு ஷார்ட் ஆன்சரா சொல்லிருக்கேன். எல்லாருக்குமே மற்றவர்களோட வந்து ஒரு வாக்காவது அதிகமா பெற வேண்டிய தேவை அப்படின்னு இருக்கு. பாபு முருகன் அவர்கள் சொன்னாங்க, அவங்க கட்சிக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அவர்களை தவிர ஆரணியில வேற யாராவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கு நினைக்கலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் யார் அங்க அதிகமான வாய்ப்பு பெறுவாங்க, வாக்கு பெறுவாங்க அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அவர்கள் மற்றவர்கள் ஒருத்தர் இன்னும் நல்ல வேட்பாளர் இருக்கலாம், ஆனா அவரோட இன்னைக்கு இவங்க எல்லாருமே அதிகமான வாக்கு பெறுவாங்கன்னா அவங்கதான் பெஸ்ட் கேண்டிடேட். ஒரு கட்சி அவ்வாறுதான் நிர்ணயிக்க இருக்கிறதுலே தொகுதி பங்கீட்டுல நிறைய சிக்கல்களை எதிர்கொள்றதும் பிஜேபி கூட்டணியா தான் இருக்கா? நிறைய நம்பிக்கை கொடுத்து அதுக்கு பிறகு அந்த நம்பிக்கையை காப்பாற்ற முடியலங்கிற இடமா இருக்குதா? ஏன்னா திரு ஜி.கே. வாசன் தொடர்ச்சியா உங்களுக்காக பல முயற்சிகளை மேற்கொண்டவர், நல்லெண்ணத்தின் அடிப்படையில். அவர் மனக்கசப்படைகிறார் அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. கையெழுத்து போட போயிட்டு வந்துட்டாரு, போடல. இல்ல மற்ற கட்சிகள் மற்ற கூட்டணிகளை பார்க்கும்போது இங்க கூட்டணியில் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவை என்ன, அவர்களோட வெற்றி வாய்ப்பு, அவரோட ஓட் பர்சன்டேஜ் எங்க இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற எண்ணிக்கைனா என்ன அடிப்படையில் சொல்றீங்க? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது, வேற யாரெல்லாம் எண்ணிக்கையில சொல்றீங்க? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்துக்கணும், டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்துக்கணும், கட்சியா இருக்காரு. இப்ப ஏன் நான் அதை கேட்கிறேன்னா, திரு பாரிவேந்தர் அவர்களையும் திரு ஏசி சண்முகம் அவர்களையும் தாமரை சின்னத்துல முதல் கட்ட வேட்பாளர்னு பிஜேபி லிஸ்ட்லயே கொடுத்துட்டீங்க. அப்ப அவங்கள நம்ம இவ்வளவு பெரிய கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாதுல்ல. அது பாஜகவை பொறுத்த வரைக்கும். அப்ப அதே பேரிட்டி இருக்கு அப்படின்னா திமுக வந்து 21 வேட்பாளர்கள் கிடையாது. அவர்கள் சின்னத்துல போட்டியிடுறவங்க எல்லாருமே போன எலெக்ஷனும் சரி இந்த எலெக்ஷனும் சரி எல்லாரும் திமுக வேட்பாளர்கள். மற்ற கட்சி கூட்டணியிலே இல்ல, அவர்களும் காங்கிரஸ் மட்டும் அப்படின்னு நம்ம நிர்ணயம் செய்து விட வேண்டும். இந்தி கூட்டணியில வேற யாருமே கிடையாது, இரண்டு கட்சிகள் தான், திமுக காங்கிரஸ். இது கட்சிகள் அதிகமா இருக்கு, அதனால கிடையாது. என்ன சொல்றீங்க கார்த்திகேயன்? இந்தியா சொந்த சின்னம், கொங்கு நாடு மக்கள் கட்சி தேசிய கட்சியை தவிர எல்லாரும் சொந்த சின்னத்துல தான் நிக்கிறாங்க இந்த தடவை. ஓகே ரைட், ஓகே. இதெல்லாம் அதனால இதில் காலதாமதம் ஆகுதுன்றீங்க, எடுத்துக்கிறேன். நான் வரேன். திரு மனோகர் பாஷா, ஒரு நல்லெண்ண தூதுவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாரா? அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு திரு வாசன் அவர்களுடைய? எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பத்திலிருந்து தலைவர் வாசன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு சுமூகமான முறையிலே மகிழ்ச்சியான முறையிலே பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. எங்களுக்கு 3 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டோம். அந்த 3 தொகுதிகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான மன வருத்தமும் எங்களுக்கு இல்லாமல், எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்வதைப் போல எண்ணிக்கை முக்கியமல்ல, வெற்றி என்கின்ற லட்சியம்தான் முக்கியம் என்கின்ற குறிக்கோளின் அடிப்படையிலே தலைவர் வாசன் அவர்கள் இந்த கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி இணைய வேண்டும் என்பதற்காக அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசி அவர்களை இந்த அணிக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகள் மேற்கொண்டாங்க, முயற்சி எடுத்தார். அதுபோல டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களை எல்லாம் இந்த அணியிலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்ததோடு மட்டுமல்ல, முதலாக தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலே இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியிலே இந்த தேசிய கூட்டணியை சார்ந்த அத்தனை தலைவர்களையும் ஒரே மேடையில் ஏற்றி அந்த நிகழ்ச்சியும் நடத்தி இந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தினோம். எனவே எங்களை பொறுத்தவரை இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி கூட்டணியாக அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதுல மாற்றம் இல்லை, அவருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. இந்த கூட்டணி வலுவாகணுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் அந்த முயற்சிகள் எடுக்கிறாரு. என்ன கேள்வி வெளியிலேருந்து வருதுன்னா, முதல் ஒரு இதை வந்து கொடுத்தது ஆதரவு அல்லது நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னவர் திரு ஜி.கே. வாசன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல் கூட்டணி கட்சியாக இணைந்தது தமிழ் மாநில காங்கிரஸ். ஆனால் கையெழுத்து ஒப்பந்தமாகிறது கடைசியா இருக்கா அப்படிங்கிற அதுக்கு இடையில இருக்கக்கூடியதுதான் கேட்கிறேன். நேற்றைக்கு வந்து நாங்க தலைவர் வாசனோடு பேச்சுவார்த்தைக்கு, நான் தேர்தல் குழுவில் உறுப்பினராக இருக்கேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன். பேச்சுவார்த்தைக்கு சென்றோம். 2 மத்திய அமைச்சர்கள் இருந்தார்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் குழுவினர் எல்லோரும் இருந்தார்கள். எங்களுக்கு தேவையான எண்ணிக்கையிலான தொகுதிகளை அவர்களிடம் தெரிவித்தோம். இந்த கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, அதே போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது, இப்படி எல்லா கட்சிகளும் இருக்கிறது. எனவே அவரவர்கள் கொடுத்திருக்கின்ற தொகுதிகளின் பட்டியலின் அடிப்படையிலே சுமூகமாக பேசி முடிவெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய பட்டியலை கொடுத்து விட்டு வந்தோம். இன்றைக்கு எங்களுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது.
அவசரமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் குழு டெல்லியிலே நடக்கின்ற காரணத்தால் அண்ணாமலை உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அவசரமாக டெல்லிக்கு செல்ல வேண்டியிருந்த காரணத்தால் எங்களுக்கு 3 தொகுதிகள் என்பதை தெரிவித்துவிட்டு நாளைக்கு கையெழுத்திட்டுக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். எனவே எங்களை பொறுத்தவரை இல்ல, நீங்க உங்களுக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் இருக்கு, நல்லது, ஒரு கூட்டணியாக தொடர்றீங்க, அதுக்கான முயற்சி எடுக்கிறார் திரு ஜி.கே. வாசன், அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. முதல் கூட்டணி கட்சியா நீங்க தான் கூட்டணியில் இணைந்தீங்க. அப்ப 3 இடம் வேணுங்கும் போது அந்த 3 இடங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு மற்ற வரக்கூடியவர்களுக்கு எடுக்கிறதுங்கிற ஒண்ணு இருக்கலாம். கடைசியா இருக்கக்கூடிய 3 உங்கள்கிட்ட தர்றாங்க அப்படிங்கறதா பார்க்க வேண்டியிருக்கா? ஏன்னா மற்ற பாமக கையெழுத்து போட்டாங்க, கூட்டணி ஒப்பந்தம் அப்படிங்கிறது நடக்குது, அல்லது மற்ற கட்சிகளுக்கான இப்ப இன்னைக்கு பார்வேந்தருக்கான இடமோ அல்லது அமமுகவோ அல்லது அதே போல ஏசி சண்முகமாருடைய அறிவிப்பே வந்துருச்சு. நீங்க தான் முன்னெடுக்கிற, நீங்க தான் சொன்னீங்க, நாம தான் போய் எல்லாரோட பேசணும். அதாவது எங்களை பொறுத்தவரை சார், இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும். நாங்கள் கையெழுத்து ஒப்பந்தத்திலே போடுவதை விட 3 தொகுதிகள் எங்களுக்கு என்று தெரிவித்து விட்டதற்கு பின்னால் இன்று போட்டால் என்ன, நாளைக்கு போட்டால் என்ன, அதுல ஒன்றும் கூட்டணி நலனுக்காக நீங்க சமரசம் செய்திருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வலுவான கூட்டணியாக அமையணும், வெற்றி கூட்டணியாக அமையணும்ன்றதுதான் எங்களுடைய தலைமை அருமை தலைவர் விஷயம் தான். திரு டிடிவி தினகரன் சொன்னாரு, நான் 1 தான் கேட்டேன், 2 சீட்டு கம்பல்சரி கொடுத்தாங்க அப்படின்னு. அப்ப எண்ணிக்கையில பாஜகவுக்கு பிரச்சனை இல்லை. அதே போல் அவர் கேட்கக்கூடிய தொகுதியும் கொடுக்கப்படுது. ஆனால் ஆரம்பம் முதலிருந்து ரொம்ப லாயலாக இந்த கூட்டணி இப்படி தான் இருக்கணும், அதிமுக உள்ள வரணும்னு சொல்லக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஏன் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றது மக்கள் பார்வையில் எப்படி பார்க்கப்படும்? எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் தவறாக நடக்கல சார். எங்களை பொறுத்தவரை அவர்கள் அழைக்கின்ற நேரத்தில் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதிகள் பெற்று இருக்கின்ற காரணத்தால் இந்த கூட்டணியிலே 2வது பெரிய கட்சி என்ற முறையிலே அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்து அதற்கு பின்னால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு பெற வேண்டிய தொகுதிகளை பெற்று இருக்கிறோம். அது நாளைக்கு தெரியும் எந்தெந்த தொகுதி என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அதனால எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. எங்களுடைய ஒரே நோக்கம் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைய வேண்டும், மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதுதான் தலைவர் வாசனுடைய நோக்கமாக இருக்கிறது. ரைட், ஓகே, பேசலாம்.